ஷேப் ஆஃப் ClF3. ஸோ ஷேப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி, ஷேப் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் எல்லாத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானையும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளூரினுக்கு பார்ப்போமா. ஃப்ளூரினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? ஸோ 1s2, 2s2, 2p, 5 அப்படி தானா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இதில் என்னது? செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? டோட்டலாக 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபார் ஃப்ளூரின் இஸ் 7. ஓகே, ஸோ ஃப்ளூரின் கீழே ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயடின் உள்ள எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன தான் இருக்கும்? 7 தான் இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ளூரின் வந்து 2s2, 2p5னா குளோரின் வந்து என்னது இருக்கும் அப்படின்னா 3s2, 3p5 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ குளோரினுக்கு என்னது? 7 போட்டுட்டேன். ஃப்ளூரினுக்கு என்னது? 7 3s are 21. ஸோ 7 4s are 28. ஸோ டோட்டலாக 28. இப்படி வேலன்ஸ் எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு ஆடப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா கிடச்சிருக்க நம்பரை இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை எதை வச்சு டிவைட் பண்ண போகிறோன்னா லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. இது ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா 2 வச்சு டிவைட் பண்ணிடணும். கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா 8 வச்சு டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 28 வந்து கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ 8 வச்சு டிவைட் பண்ணிடலாம். ஸோ 8 3s are 24. ஸோ ரிமைண்டர் 4 கிடைக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ரிமைண்டர் வந்து லெஸ் தேன் 8 தானே. அப்போ எதை வச்சு டிவைட் பண்ணணும்? 2 வச்சு தானே டிவைட் பண்ணணும். ஸோ நான் 2 வச்சு டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4. ஸோ 0 வர்ற வரை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? 0 வர வரை டிவைட் பண்ணோம். ஸோ வந்து கிரேட்டர் தேன் 8னா 8 வச்சு டிவைட் பண்ணோம். லெஸ் தேன் 8னா 2 வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ 2 குவாஷியன்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படி நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே குவாஷியன்ட். ஸோ 3 + 2 வந்து டோட்டலாக என்னது? 5. 5னா ஹைப்ரிடைசேஷன் என்னது? sp3d. ஏன் அப்படி எழுதுகிறோம்? s வந்து 1, p வந்து 3 தானே இருக்கும். s ஏன் 1 தான் இருக்குது? ஏன் s 2 இல்லைன்னா எஸ்ஸுக்கு ஒரு ஆர்பிட்டல் தான் பாசிபிள். ஓகே, பிக்கு 3 ஆர்பிட்டல் தானே பாசிபிள். ஸோ அதனால தான் p4லாம் போட முடியாது. ஸோ p3 தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ s1 p3 அண்ட் d1 டோட்டலாக 3 + 2 5. ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ பேசிக்காக ஒரு ஆட்டமை சுற்றி 5 ஆட்டம் இருக்கும். 5 தானே நம்பர். ஸோ ஒரு ஆட்டமை சுற்றி 5 அதர் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஏன் இது ட்ரைகோனல் பைபிரமிடல்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, மேலே ஒரு பிரமிட் இருக்குது, கீழே ஒரு பிரமிட் இருக்குது. ஸோ அதனால இது ட்ரைகோனல் பைபிரமிடல்னு பேர். ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் தெரியணும். அப்போ தான் ஷேப் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் குவாஷியன்ட் இருக்குல்ல, செகண்ட் குவாஷியன்ட் என்னது? ஃபஸ்ட்டு குவாஷியன்ட் என்னது? 3. இது குவாஷியன்ட் 1. செகண்ட் குவாஷியன்ட் என்னது? 2. இது குவாஷியன்ட் 2. ஸோ இந்த செகண்ட் குவாஷியன்ட் தான் என்னது? நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் எத்தனை இருக்குது? 2 லோன் பேர்ஸ் இருக்குது. ரிமெம்பர், இந்த லோன் பேரை ஈக்குவேட்டரியல் பொசிஷனில் தான் போட முடியும். இந்த 3 பொசிஷனும் ஈக்குவேட்டரியல் பொசிஷன். அதாவது அந்த ட்ரையாங்கிளில் இருக்க 3 பொசிஷனும் ஈக்குவேட்டரியல். ஸோ மேலே உள்ள பிரமிடும் கீழே உள்ள பிரமிடும் ஆக்சியல். ஓகே, ஆக்சியல். இது 3மே என்னது? ஈக்குவேட்டரியல். ஸோ எப்போவுமே லோன் பேர் இதில் போடச்சில் ஈக்குவேட்டரியலில் தான் போடுவீங்க. அதாவது இந்த பர்டிகுலர் sp3dயில் லோன் பேர் போடச்சில் ஈக்குவேட்டரியலில் போடுவீங்க. ஓகேவா? ஸோ 2 பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷன்லேயும் நான் லோன் பேர் போட்டுக்கவா? மிச்சம் என்ன இருக்கும்? மிச்சம் இது 3 தானே இருக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேட்டரியல் பொசிஷன், இது ஒரு ஈக்குவேட்டரியல். ஸோ 2 ஈக்குவேட்டரியல் பொசிஷனில் லோன் பேர் போட்டுட்டேன். ஸோ இப்போது அந்த லோன் பேரை மறந்துடுங்க. மறந்துட்டு இது மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டீ மாதிரி இருக்கா? டீ ஷேப் தானே அப்போ இது. ஸோ இதை நீங்கள் எப்படி, இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு என்னது? ClF3. ஸோ Cl தான் சென்ட்ரலில் இருக்குது. F அண்ட் F அண்ட் தென் 2 லோன் பேர் இருக்குது. ஓகேவா? டி ஷேப் வந்து டி ஷேப். ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, ஷேப் வந்து ஷேப் எடுக்கச்சுல இந்த லோன் பேரை மறந்துடணும். லோன் பேரை மறந்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்தா டீ மாதிரி இருக்குது. ஸோ டி ஷேப் இப்படி தானா? ஸோ ஆப்ஷன் C இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.